சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆனந்தவள்ளியம்மன் சோமநாதர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா வணக்கம். எவ்வளவு மக்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அரகர சிவசிவா என்ற சிவகோஷங்களுடன் மானாமதுரை ஆனந்தவள்ளி அம்மன் தேரோட்டம் இன்று தொடங்கியது. மதுரைக்கு அடுத்தபடியாக மதுரையை போலவே இங்கு காப்பு கட்டி இந்த மானாமதுரையில் சித்திரை திருவிழா வருடந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. நேற்று திருக்கல்யாணம் முடிந்த நிலையில் இன்று தேரோட்ட விழா நடைபெற்றது. இதில் சோமநாதர் சுவாமி பிரியாவிடையனும் பெரிய தேரில் ஆனந்தவள்ளி அம்மனும் சிறிய தேரில் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனையுடன் பூஜைகள் நடைபெற்றன. சுவாமி தேர்களுக்கு முன்னால் விநாயகரும் பின்னால் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் சிறிய தேரில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து தேரை பக்தர்கள் அரகர மகமக சிவாசிவா என்ற கோஷங்களுடன் வடம் பிடித்து இழுக்க தொடங்கினர். தேருக்கு முன்பாக சிவனடியார்கள் கைலாய வாத்தியம் இசைத்தபடியும் தேரோட்டத்தை பார்க்க வந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மீனாட்சி அம்மன் வேடம், கருப்புசாமி வேடம் போன்ற வேடங்களுடன் அணிந்து வந்து பார்த்தனர். அதை உற்சாகமாக மக்களும் பார்த்தனர். அது மட்டுமல்லாமல் தேருக்கு முன்பாடி வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம் ஆடி உற்சாகமாக தேரை இளைஞர்கள் கொண்டு பொதுமக்களுக்கு வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இறுதியாக தேர் 4 ரத வீதிகள் வளம் வந்து நிலையை அடைந்த பின்னர் அம்மனுக்கு சிறப்பு சுவாமிக்கு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாளை சரியாக காலை 6:15 மணிக்கு மானாமதுரை வைகை ஆற்றில் வீரர்கள் இறங்கும் திருவிழா நடக்க இருப்பதை முன்னிட்டு மக்கள் அனைவரும் நாளை வீரர்களை பார்க்க வருகின்றனர். தற்போது தேரோட்டம் முடிந்து மக்கள் அனைவரும் சிறப்பு பூஜைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.